உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நம்ம நம்பக்கூடிய விஷயம், நம்ம ரெண்டு உலகம் இருக்கு. அதாவது நரகமும் ஒண்ணு இருக்கு, சொர்க்கமும் ஒண்ணு இருக்கு அப்படின்றத நம்ம நம்புவோங்க. பைபிள்ல நம்ம தெளிவா போட்டிருக்கோம், நீங்க கெட்டது பண்ணீங்க அப்படின்னா தீயில வச்சு எரிச்சிருவாங்க. இதே நல்லது பண்ணீங்க அப்படின்னா நீங்க நல்ல இன்னொரு ஜென்மம் வாழலாம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை நம்ம எல்லா மனிதருக்கும் இருக்குங்க. ஆனா நம்ம உண்மையிலே நரகம் சொர்க்கம் அப்படின்ற உலகம் இருக்கா அப்படின்றது யாருக்குமே தெரியாது, யாராலும் நிரூபிக்க முடியாது அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அமெரிக்கா சேர்ந்த ஒரு பெண்மணி, அதாவது எரிக்கான்ற பெண்மணி சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ப வருவாங்க? ஆமாங்க, அதான் உண்மை. அதை பத்தி விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தெரிஞ்சுக்க. அப்பதான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகள் உங்களுக்கு கிடைக்குங்க. வாங்க நம்ம விரிவா என்னன்றதை பார்த்துடலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பத்தி பார்க்க போறோம். ஸ்டோரி இல்ல, உண்மையான விஷயம். அது அமெரிக்கால ஒரு பெண்ணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயத்த அவங்க மீடியாவுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம உலகத்துல நரகம்னு ஒரு விஷயம் இருக்கு, பூலகம் அதாவது சொர்க்கம்ன்ற ஒரு இடம் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்றத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்களுக்கு என்ன ஹாப்பி, என்டர்டைன்மெண்டா என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, எப்பப்ப வீக்கெண்ட் டைம் கிடைக்குதோ அவங்க மலையில ஏறி டாப்ல போய் இருந்துட்டு திருப்பி வருவாங்க. ஏன்னா அது அவங்க ஒரு மெடிடேஷன் மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க, ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதுக்காக அவங்களுடைய எப்பப்போ டைம் கிடைக்குதோ அவங்கள மலையேற்றம் பண்ணி போயிட்டு வர்றத அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்திருக்குங்க. அப்படின்ற பெண்மணி தான் எரிக்கா. அவங்க 22 வயசு தான் அவங்க. அதுபோல ஒரு நாள் லீவுல மலையேற்றத்துக்கு எப்பவுமே கூட்டமா போவாங்க. ஆனா அந்த வாரத்துல அவங்க தனியாக தான் போயிருக்காங்க. தனியா மலையேற்றம் பண்ணா அவங்க கான்சென்ட்ரேட் சூப்பரா பண்ணலாம், மென்டலி ப்ரிப்பரா இருக்கலாம், ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்ற கான்செப்டுக்காக அவங்க மலையேற்றம் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க மலை ஏறிட்டாங்க. இறங்கி வரும்போது ஒரு ஈவினிங் ஆகி போச்சு. அவங்களுக்கு ஒரு 4-5 மணி ஆச்சு. ஸோ அதுக்கு கீழே இறங்கிடலாம்னு நடந்து வரும்போது சடனா கால் இடறி 60 அடி பள்ளத்தாக்குல கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் நடந்துச்சு அது பாத்தீங்க அப்படின்னா, அவங்க விழுந்த உடனேயே அவங்க உடம்பு ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கை கால் எல்லாம் உடஞ்சிருச்சு, நுரையீரல் ஓட்ட போட்டுருச்சு, முதுகெலும்பு உடஞ்சிருச்சு. அவங்களால ஒரு இதோட நடக்க முடியல, மூவ் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு அவங்க இன்ஜுரி ஆயிட்டாங்க. அப்ப அந்த பெயின்லயுமே வலியிலையுமே அவங்க ஃபோன் பண்ணி ரெஸ்கியூ டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நான் இந்த ஏறுவேன் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அதோட மயங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் கிட்டத்தட்ட பல மணி நேரம் தேடுறாங்க, ஒரு இடத்துல கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட பல மணி நேரம் கழிச்சு ஃபைனலா எரிக்கா விழுந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு ரெஸ்கியூ பண்ணும்போது எரிக்காவுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல்நிலை எப்படி இருந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே இறந்துட்டாங்க. சுத்தமா இதய துடிப்பே இல்லை, கை காலம் முறிஞ்சு எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு. அவங்க இறந்துட்டாங்கன்ற கான்செப்ட் தான் ரெஸ்கியூ டீமு கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்து 7 மணி நேரம் கழிச்சு திருப்பி அவங்க உயிர் மூச்சு வந்துச்சுங்க. அப்போது அவங்க சொன்ன விஷயம் இருந்தாங்க, ரொம்ப அதிர்ச்சி விட்ட விஷயமா இருந்துச்சு. சொர்க்கம்ன்ற விஷயம் இருக்கு, நான் பார்த்தேன் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, 7 மணி நேரம் கழிச்சு அவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே டாக்டர் கேட்குறாங்க, எல்லாத்தையும் ஃபுல்லா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு என்ன நடந்துச்சு என்னன்றதுலாம் மிராக்கிள் மாதிரி, ஒரு அற்புதம் மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க கேட்கும்போது அந்த பெண்மணி, எரிக்கான்ற பெண்மணி 22 வயசு, அவங்க சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் இறந்த உடனே இறந்துட்டேன், என்னுடைய ஆன்மா மேல போனதை நான் உணர்ந்தேன், என்னோட உடலை நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னுடைய வலிகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில சுற்றுச்சூழலாம் இருந்தேன், அது மட்டும் இல்லாம பெரிய ஒளி மாதிரி எனக்கு முன்னாடி வந்துச்சு, அது கடவுளா கூட இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த அமைதியான சூழ்நிலையில நடந்து போனேன், அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு முன்னாடி இந்த ஒளி எனக்கு ஒரு அற்புதமான ஒரு லேசான ஒரு மனசு இருக்கு, மனசு லேசாகிற அளவுக்கு எனக்கு அந்த ஒளி தாக்கத்தை கொடுத்து என்னால நேர் பார்க்க முடியல. அது மாதிரி அவங்க எரிக்கான்றவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இது உண்மையிலே சொர்க்கமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சொர்க்கமா நரகமா அப்படின்றது தெரியல. ஆனா நம்ம இறந்த உடனே நம்முடைய ஆன்மா ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க இறந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் கழிச்சு திருப்பி உயிரோட வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஆன்மா இங்க இல்லை, நான் மேல போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்களுடைய மனசளவு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே சொர்க்கம் நரகம்ன்ற விஷயம் இருக்கா?
இதை பத்தி என்ன நினைக்கிறன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. See you all.